ஹாய், இனி நம்ம பார்க்க போகிற இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க சான்ஸ் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தராக பாருங்க. இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா மலிக்னன்ட். 2021 வந்த ஹொரர், த்ரில்லர், கிரைமு, சஸ்பென்ஸு அப்படின்னு ஏகப்பட்ட ஜானர் இந்த படத்தில் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இவங்க டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டில் ஒரு மர்ம நபர் இவங்களையும் இவங்க ஹஸ்பண்டை வந்து வீட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துல நடந்ததில் இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாரு. இவங்களோட கரு வந்து கழிஞ்சிருது. அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்ப அந்த மர்ம நபர் இன்னும் நிறைய கொலைகளை அந்த ஊரில் வந்து அடுத்தடுத்ததாக பண்ணுறான். அப்படி பண்ணுற கொலைகள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த இடத்துல நடக்கிறதுலாம் ஒரு இல்லூஷன் மூலமாக அந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல நடக்கிறது இவங்களுக்கு எப்படி வழங்குது, யார் அந்த கொலைக்காரன், இவங்களை சுற்றி என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இவங்க தேடி கண்டுபிடிக்கிறப்ப கொடுப்பாங்க பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்டோட கதை வந்து பயங்கர விறுவிறுப்பாக மிரட்டி விடுற மைக்கான கிளைமேக்ஸோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க அந்த கதையை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் 1993 ஒரு ரிசர்ச் சென்டர் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ளோரன்ஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் அவங்க வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு பேஷண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. கேப்ரியல் நாளுக்கு நாள் அவன் ரொம்ப வந்து பலசாலியாக மாறிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த கேன்சரை வெட்டி எடுக்கிறதுக்கான அந்த நேரமும் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல லைட்லாம் விட்டு எரியுது. வெளியே வந்து பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாமே அடிக்க இவங்க வராங்க. அந்த இடத்துல இருக்க ஒரு பெரிய செக்யூரிட்டி எடுத்து கேப்ரியல் நிறைய டாக்டர்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுறான். அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அவன் வீட்டுக்கு போகிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வர அந்த இடத்துல இருக்க ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியும் அப்படியே வெடிச்சு செதறுது. கரண்ட்லாம் நின்று போக இங்கிட்டு இன்னொரு டாக்டர் வந்து அவனுக்கு நாங்கள் கரண்ட் ஷாக்லாம் வந்து கொடுத்து பார்த்தோம், ஆனால் எதுவுமே அது ஒர்க் ஆகலை. அவன் அந்த பவரை வந்து ஒட்டுமொத்தமாக இழுத்து எடுத்துக்கிறான். அவனுக்கு அவனுக்கு உடனடியாக மயக்க இன்ஜெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ரூம் கிட்ட வர ஒரு டாக்டரை அடித்து அந்த கேப்ரியல் வெளியே இப்படி பறக்க விட்றான். இவங்க வந்து அந்த ரூமுக்கு போக ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க வந்து உள்ளே போவாங்க, இவங்களை வந்து கொண்டுருவான். அப்புறமே சொல்ல உள்ளுக்கு இருக்க டாக்டர் நர்ஸ் எல்லாத்தையும் கொடூரமாக வந்து அவன் வந்து கொலை பண்ணுறான். இங்கிட்ட வந்து அந்த செக்யூரிட்டி அவர் வந்து மயக்க இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போனால் அவர்கிட்ட கையை உடச்சி இங்கிட்ட அவரையும் தூக்கி வெளியே அடிக்க இந்த டாக்டர் அவங்க வந்து அந்த கன் எடுத்து மயக்க இன்ஜெக்ஷன் வந்து அடிச்சிடான். அவன் கத்துற சத்தம் அதை வந்து இவங்களால கேட்க முடியல. அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து பார்த்தா நிறைய பேர் அந்த இடத்துல கொடூரமாக இறந்து போயிட்டு இருக்கான். அவனை இழுத்து அந்த இடத்துல கட்டுங்க அப்புறமே சொல்ல ஒரு சின்ன பையன் மைத்தா இருக்கு. அவனை கொண்டு ஒரு சாரில் வந்து கட்டுறான். நாளுக்கு நாள் நீ ரொம்ப கெட்ட பையனா ஆகிட்டு இருக்க கேப்ரியல் அப்புறமே சொல்ல அந்த பக்கம் காட்டுறான் பாருங்க ஒரு கொடூரமான உருவம். அது எப்படி சொல்றேன்னு தெரியல, இப்படி பயங்கரமா கத்த அந்த இடத்துல ஒரு ரேடியோ ஒன்று இருக்கு. அது வழியா இவன் வந்து பேசுறான், உங்களெல்லாம் நான் கொடூரமா வந்து கொல்ல போறேன் அப்புறமே சொல்ல இங்கிட்ட வந்து அந்த டாக்டர் எப்படி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணா இங்கிட்ட இவங்க சொல்றான் டைம் வந்துருச்சு, அந்த கேன்சர் கட்டியை வெட்டி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியே வந்து இந்த படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே ஒரு கேன்சரை வெட்டி எடுக்கிற மாதிரி காமிக்க கட் பண்ணி இங்கிட்ட வந்து ப்ரெசன்ட்ல நம்ம படத்தோட ஹீரோயினான மேடி அவங்கள தான் காட்டுறான். அவங்க வந்து ஒரு நர்ஸாக இருக்கான். இவங்க வெளிலனா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரான். இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். இவங்க குழந்தைக்காக ஒரு ரூம் ஒன்று செட் பண்ணியிருக்கான். அந்த ரூமை பார்த்துட்டு இவங்க வந்து சந்தோஷப்பட்டுட்டு இங்கிட்டு வந்தால் ஒரு ரூமில் டிவி வந்து சவுண்டாக வச்சு இவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன போல வெளில வந்துட்டேன் அப்படின்னு நம்ம கேட்க இல்லை இவன் வந்து ரொம்ப வந்து ஒதுக்கிறா, என்னால் முடியலை அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இவன் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க தான் வேலைக்கெல்லாம் போகிறான். இவன் வேலைக்கெல்லாம் போகாமல் வீட்டில் இப்படி வெட்டியாக உட்காந்துருக்கான். இவங்க வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்க எதுக்காக டிவி ஆஃப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீனும் எத்தனை குழந்தைகளை தான் கொள்ளுவேன், இது எத்தனை ஆகுதுன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு இவங்க போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தான் குழந்தை பெற்றுக்க தகுதியே இல்லை அப்படின்னு மாதிரி பேச நீ இதை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி தள்ள இவங்க தலையை பிடிச்சி ஒரே அடியாக செவுத்துல வந்து அடிச்சு விட்றான். இவங்க தலையெல்லாம் சுற்றி அப்படியே வந்து கீழே விழுக சாரி ஏதோ கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போக இவன் எந்திரிச்சு வந்து முடியாமல் அந்த கதவை வந்து மூடிக்கிறான். இவன் வந்து கதவை தட்டுறான். ஆனால் அவன் கதவை திறக்காம இவங்க வந்து படுத்துறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் கட்டுறான். இங்கிட்ட இவன் தூங்கிட்டு இருக்கான். இவன் வந்து வெளியே தூங்கிட்டு இருக்கான். அப்போ கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்க இவனும் மேடிசன் நீயா அப்புறமே கேட்டுட்டு இவன் வந்து பார்த்தா அந்த இடத்துல கிரைண்டர் அது வந்து ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. யார் அதை ஆன் பண்ணா அப்படின்னமே இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இங்கிட்டு திரும்பினா அந்த ஃப்ரிட்ஜு அது வந்து தன்னால் வந்து தரப்படுது. அதையும் மூடிட்டு இங்கிட்ட வந்தா முன்னுக்கு வந்து டிவி அது வந்து ஆஃப்ல தான் இருந்திருக்கும். இப்போ என்னென்ன ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இவன் அங்கேருந்து ஓடி வந்து முன்னுக்கு பார்த்தா அந்த டிவிக்கு பக்கத்தில் இப்படி கருப்பு கலரில் ஒரு உருவம். அந்த டிவி டக்குன்னு ஆஃப் ஆக இவன் லைட்டை போட இப்போ பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவனும் அங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி வர அந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டு வரும்போது அவன் பின்னாடி இப்படி ஒரு உருவம் வந்து அவன் தலையை பிடிச்சி இப்படி செவுத்தோடு அடிக்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பனி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இவங்க எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பில்லோலாம் ரத்தம், இவங்களால சுத்தமாக முடியல. இருந்தாலும் பனி ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு எப்படி மிரள்றான்னு பாருங்க.
இவங்க ஹஸ்பண்டை அப்படியே தலையை பின்பக்கமாக திருப்பி யாரோ அந்த இடத்துல வந்து கொடூரம் வந்து கொலை பண்ணி போட்டிருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு மேரில் இவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இப்படி அந்த கருப்பு உருவம் எந்திரிக்குது பாருங்க. இவங்க அங்கேருந்து அலறி அடிச்சுட்டு இவங்களோட அந்த முன்கதை வந்து அது வந்து மூடி விட்டுருது. இவங்க கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படியே வந்து மேலோட பின்னாடியே வந்து துரத்திட்டு வருது. இவங்க போயிட்டு ஒரு கதவை மூட அந்த கதவை உடைச்சு ஒரு அடி அடிக்க இவன் அங்கேருந்து வந்து கீழே இருக்க அப்படியே வந்து மயங்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துட்டான். நம்ம ஹீரோ டிடெக்டிவ் அவரோட பார்ட்னரை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து வராரு. அங்கே இருக்க போலீஸ்காரங்கிட்ட யார் இதை முதல்ல பார்த்தது அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரவன் ஏதோ சத்தம் கேட்டு அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணா யாரும் உடச்சிட்டு வந்தமைக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு இவங்க உள்ள வரான். உள்ள வரும்போது ஒரு பொண்ணு வந்து நீ இதை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காட்டுறா. நம்ம ஹீரோ அந்த பாடியை பார்த்துட்டு இவர் மிரண்டு போக இங்கிட்டு நம்ம ஹீரோனா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறான். அவங்க மயக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். இவங்களோட தங்கச்சி சிட்னி அவங்க பக்கத்துலேயே இருக்கான். என்னாச்சு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு உன் வீட்டுக்கு யாரோ ஒரு மர்ம நபர் உள்ள போந்து உங்க 2 பேரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அவன் இறந்துட்டான், நீ மட்டும் தான் தப்பிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க வந்து அழுகுறான். நல்ல வேலை என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வயிற்றுல கை வச்சா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல மேடி, கரு வந்து கலைஞ்சிருச்சு அவ்வளோமே சொல்ல இவங்க கதறி கதறி அந்த இடத்துல அழுகுறான். இவங்களால எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து இவங்க கிட்ட வந்து நல்லா டிடெக்டிவ் உங்ககிட்ட ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி இவர் வந்து பேசுகிறாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துல பித்து பிடிச்சுமே இவங்க வந்து படுத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு சிட்னி அவள் வரா. எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அவள் 2-3 நாளாக இப்படித்தான் இருக்கா, யாரு கூடயும் பேசவும் இல்லை, எதுவுமே வந்து சாப்பிடல அப்படின்னு நினைக்கி சரி இவங்க இருக்க அந்த வீடு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வேறு யாருக்காச்சும் அக்சஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கி எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே இவள் வீட்டை விட்டு தனியாக போயிட்டா அப்படிமே சொல்ல உங்களுக்கு யார் மேலேச்சும் சந்தேகமாக இருக்கா? இல்லை டாக்டர் கிட்ட விசாரிச்சல இந்த 2 வருஷத்தில் இவங்களுக்கு 3 தடவை மிஸ்கேரேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதே உங்களுக்கு இப்போ தான் தெரியும், இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து அப்படியே வந்து படுத்துக்க இவங்க வந்து பழையபடி சரியானதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் இந்தாங்க கார்டு அப்படிமே சொல்லிட்டு கொடுக்க இங்கிட்ட வந்து இவர் கிளம்பி நம்ம ஹீரோயின் ஹஸ்பண்டை ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவான். அந்த இடத்துக்கு தான் வரான். வந்தால் இவங்களோட பார்ட்னர் சொல்கிறான் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லை, கையை வச்சு தலையை வந்து திருப்பியிருக்கான். ஆனால் அந்த கை நேராக இல்லை, பின்பக்கமாக வச்சு திருப்பின மாதிரி தான் ஒரு சில அடையாளமே இருக்குது. அக்கம் பக்கம் விசாரிச்சால வீட்டுக்கும் யாரும் அடிச்சுட்டு வந்தமே இல்லை. இவனை பற்றி விசாரிச்சால அந்த பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துவான்னு சொல்லிட்டு சொன்னாங்க நிறைய பேர். ஒருவேளை அந்த பொண்ணு கொண்டு இருந்தா அப்படின்றமே நம்ம ஹீரோ மேலே சந்தேகப்பட இங்கிட்டு கட் பண்ணி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை கொண்டு வந்து அவங்க வீட்டில் விடும்போது நீ ஏன் இங்கே தனியாக இருக்கணும், என் கூட வந்துடு அப்படின்னு இதுதான் என்னோட வீடு, நான் இங்கே தான் இருக்கணும், சரி அப்புறம் பார்க்கலாம் அப்புறமே சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. முன்னாடி இவங்க வீட்டில் அந்த ஹஸ்பண்ட் இருந்தார். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதா இருந்துச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் இவங்க தனிமையில் இருக்க அன்றைக்கி நைட் வந்து இவங்க குளிச்சுட்டு இவங்க ரூமுக்கு வந்தால் வெளியே ஸ்ட்ரீட் லைட் அது விட்டு விட்டு எரியுது. இவங்க வந்து வெளியே பார்த்தா அன்றைக்கி பார்த்த அந்த கருப்பு உருவம் இவங்க வீட்டை நோக்கி வர இவங்க அந்த கர்டன்லாம் மூடிட்டு அங்கேருந்து பனியை ஓடி வந்து முன்கதை வந்து மூடுறான். மூடிட்டு வீட்டில் இருக்க ஒவ்வொரு கதையும் வந்து அப்படியே வந்து மூடிக்கிட்டே வரான். கர்டன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுறான். கடைசியாக வந்து ஒரு டோரை மூடிட்டு இங்கிட்டு வந்தால் அந்த டோர் வந்து தரப்படுது. இதை பார்த்து பயந்துக்கிட்டே அங்கேருந்து ஒவ்வொரு ரூமும் ஓடி இவங்க ரூமுக்கு வந்து கதவை முடிக்கிறான். இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் என்னோட கற்பனை அப்படின்னு இவங்களுக்குள்ளே வந்து சொல்லிக்க அடுத்த நாளே வந்து நிறைய டூல்ஸ் எல்லாம் எடுக்கிறான். கதவு எல்லாத்தையும் யாருமே வர இல்லாதமைக்கு நல்லா அடித்து டைட் பண்ணுறான். அப்படியே ட்ரில்லாம் பண்ணுறான். அடுத்த சீன்ல இவங்க தலையை பிடிச்சி இவங்க ஹஸ்பண்ட் அடித்தான் ஒரு இடம். அந்த இடத்தையும் வந்து நின்று ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க யாரோ வந்து விண்டோ தட்டுறான். நல்லா வந்து பயந்துடுறான். யாருன்னு பார்த்தா சிட்னி தான். இவங்களும் வந்து கதவை திறந்து விட நான் எல்லா டோரையும் வந்து தட்டினேன், ஏதாச்சும் உனக்கு நடந்துருச்சோ அப்படின்னுமே நான் பயன்ட்டேன் அப்படின்னே சிட்னி வந்து சொல்ல இவங்க வந்து அந்த செவத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படின்னே கேட்க என் தலையை பிடிச்சி இதில் அடித்தான் அப்படின்னே சொல்ல இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத, யாருக்குமே இப்படி ஒரு சாவு வரக்கூடாது, ஆனால் அவனுக்கு இந்த சாவு தேவை தான், இப்போ உன் லைஃப்பை வந்து ஃப்ரீயாக வாழலாம் அப்படின்றமே சொல்ல இல்லை உனக்கு புரியலை, எனக்குன்னு ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சேன், ஒவ்வொருத்தராக ப்ரெக்னென்ட் ஆகும்போது இப்படி ஆகிடுது அப்படின்னே சொல்லிட்டு இவங்க வந்து வருத்தப்பட அதுதான் நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்க இங்கே பாரு சிட்னி, நம்ம அப்பா அம்மா 8 வயசாக இருக்கும்போது என்னை வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நீ வந்து பிறந்த அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு உங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. இதை கேட்டு இங்கிட்ட கட் பண்ணி சியாட்டலில் இருக்க ஒரு டூரிஸ்ட் பிளேஸு காட்டுறாங்க. ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு சுரங்கமாக்கி இருக்கு. அந்த இடத்துல இருக்க கைட் அங்கே வந்து ஆட்களுக்கெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இவங்க அந்த இடத்துல லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இவங்க கிளம்பி பார்க்கும்போது யாரோ இருக்குமே இருக்குது. டைம் சரி, இது வந்து மூட போகிறோம், யாராக இருந்தாலும் வாங்க போகணும் அப்படின்னு நினைக்கி அந்த பக்கம் இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆனால் உள்ளே யாரோ இருக்காங்க. இவங்க அப்படியே வந்து மேலே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் உள்ளே ஒரு பயங்கரமான சத்தம். இவங்க ஓடி வந்து இவங்க வந்து லைட்டை போடுறாங்க. லைட்டை போட்டு பார்த்தா அந்த பக்கம் யாருமே இல்லை. அப்போ அங்கே இருக்க லைட்லாம் வந்து இப்படி ஃப்ளிக்கர் ஆக இவங்க வந்து மேலே பார்க்குறாங்க பாருங்க, அந்த கொடூரமான உருவம் இவங்க மேலே வந்து இப்படி பாய கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க மயக்கத்துலேருந்து கண்ணை முழிக்கிறான்.
ஒரு அட்டிக் ரூம்லுமே இருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த கொடூரமான உருவமும் இருக்கு. ஒரு கோட் மேக்கி ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டு கையில் வந்து ஒரு க்ளவுஸு போட்டு அது உடம்ப ஒரு ஆள் அப்படியே வந்து ரிவர்ஸில் பின்பக்கமாக நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மேக்க உடம்ப திருப்பிட்டு இப்படி இவங்க கிட்ட வந்து இதால் பேச முடியல. அதனால அந்த ரேடியோ வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுக்காக தான் இத்தனை வருஷமாக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. ஒவ்வொருத்தராக வேட்டையாடி கொள்ள போகிறேன். முதலாவதா டாக்டர் ஃப்ளோரன்ஸ். இங்கிட்ட வந்து டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்க வந்து ஃபோன் எடுக்கிறாங்க. நீங்கள் டாக்டர் ஃப்ளோரன்ஸ் தானே அப்படின்னு இவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. நேரம் வந்துருச்சு, இப்போ அந்த கேன்சர் கட்டியை வெட்டி எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன மாதிரிக்கே இது சொல்ல இதை கேட்டு இவங்க மிரண்டு போயிடுறான். அங்கேருந்து ஓடி வந்து ஒரு ஃபைல் எடுத்து இவங்க அதில் இருக்க ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இவங்க மிரண்டு போக இங்கிட்டு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறான். அவங்க ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் வீட்டில் இருக்க லைட்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. அப்படியே டக்குன்னு வந்து நின்று போகுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க பணியை வந்தால் இவங்க வீட்டுக்கு யாரோ வந்து இப்படி ஓடுறான். நல்லா வந்து பயந்து போயிடறான். இவங்க பணியை வந்து பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. மறுபடியும் அங்கே இருக்க லைட்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. பின்தலை வந்து பயங்கரமாக வந்து வலிக்குது. டாக்டர் பார்த்தா அந்த இடத்துல இருந்து ரத்தம் வருது. இவங்களும் அதை தொடச்சிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினில் போட்டு இங்கிட்டு திரும்பினா அந்த டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்க வந்து இப்படி கத்துறாங்க பாருங்க. இவங்க பயந்து போட்டு கத்திட்டு அப்படியே பின்னுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. நீங்க யார், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீ யாரு, என் வீட்டில் என்ன பண்ணுற அப்படின்னு இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வந்து கை கால்லாம் வந்து அசைக்க முடியல. இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க பின்னுக்கு அந்த கொடூரமான அந்த உருவம் தான் வந்து இந்த டாக்டர் ஃப்ளோரன்ஸ் இப்படி ஒரு அடி அடிக்குது. நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடமே ஒரு மாய்க்கு வித்தியாசமாக வந்து மாறுது. இவங்க வந்து இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த டாக்டர் ஃப்ளோரன்ஸ் வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு இல்லூஷன் மூலமாக ஒரு சில விஷயம்ஸ் எல்லாம் வந்து விளங்குது. அந்த டாக்டர் ஃப்ளோரன்ஸ் யார், நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க கேன்சர் கட்டியை வெட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்புறமே சொல்ல இவங்களை போட்டு அந்த பக்கம் அடிக்க அந்த இடத்துல இவங்க வாங்கின ஒரு அவார்டு ஒன்று கீழே இருக்குது. அது வந்து ஷாப்பாக இருக்குது. அதை வந்து இந்த கொலைகாரன் வந்து எடுக்க இங்கிட்டு நம்ம ஹீரோ இந்த பயந்து போய்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டரை போட்டு அடித்து இப்படி கொல்ல வரும்போது உனக்கு என்னத்தான் வேணும் அப்படின்னு கேட்க கேன்சர் கட்டி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு உனக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டின்னு அடித்து இவங்களை கொடூரமாக வந்து கொலை பண்ண இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் பயங்கரமாக அலறான். அப்படியே அந்த இல்லூஷன்லாம் போக இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அவங்களோட பார்ட்னரும் அந்த டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்க வீட்டுக்கு தான் வந்துடுறான். இங்கே நடந்த கொலையும் நம்ம ஹீரோன் வீட்டில் நடந்த கொலையும் பார்க்குறதுக்கு ஒரே ஆள் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோ வந்து அவங்க டேபிள் கடையிலேருந்து இவங்க கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. இங்கிட்ட வந்து அவங்க பார்ட்னர் சொல்லலாம் இவங்க வந்து ஒரு டாக்டர் மட்டும் இல்லை, நிறைய சின்ன பசங்களுக்கு நிறைய சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்களாம். அது சம்மந்தப்பட்ட ஃபைல்லாம் தான் இங்கே இருக்குது அப்படின்னு இதெல்லாம் நான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. மர்டர் வெப்பன் என்ன அப்படின்னு வீட்டில் வந்து ஒரே ஒரு ஷாப்பான இவங்களோட அவார்ட் அது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். அதை வச்சு தான் அவன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து சொல்ல இங்கிட்ட வந்து அந்த அவார்ட் அதை வந்து வெட்டி இந்த கொலைகாரன் அதை வந்து ஷாப் பண்ணுறான். இங்கிட்ட வந்து அந்த கட்டி வச்சிருக்க அந்த லேடி அவங்க வந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த ஷாப்பான ஆயுதம் மூஞ்சிக்கு பக்கத்தில் இருந்து குத்துது. இன்னொருத்தர தப்பிக்க ட்ரை பண்ண அவ்வளோ தான் அப்படின்னுமே இவன் வந்து மிரட்ட இங்கிட்ட நம்ம ஹீரோ நியூஸில் டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்க இறந்துருக்க நியூஸை பார்த்துட்டு அங்கே நடந்தாலும் நான் போகிற இவன் போயிட்டு வாமிட் எடுக்கிறான். இங்கிட்ட தங்கச்சி என்னாச்சு அப்படின்னு கேட்க நான் பார்த்தேன் இந்த லேடியை தான் அவன் வந்து கொலை பண்ண அப்படின்னு உன் வீட்டுக்கு வந்து உன்னை அட்டாக் பண்ணானு அவனை அப்புறமா கேட்க இவங்க ஆமான்னு சொல்கிறான். சரி அது எப்படி அப்படின்னு எனக்கும் தெரியல, அங்கே நடக்கிறதெல்லாம் ஆனால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கிட்ட வந்து தங்கச்சி சொல்ல இங்கிட்ட வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கட்டுறான். இவங்க எல்லா ஃபைல்ஸும் எடுத்து பார்க்குறான். அதில் நிறைய சர்ஜரி இவங்க பண்ணியிருக்கலாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. இங்கிட்ட வந்து பார்ட்னர் சொல்கிறான் இதுக்கப்புறம் ஒரு ஃபைல் எடுத்து படித்தாலும் என்னோட கண்ணு வந்து வெளியே பிதுங்கிட்டு வந்துடும் போல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போக இங்கிட்ட நம்ம ஹீரோ அவருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அவங்க கடைசியாக எடுத்து வச்சிருந்தாங்க ஒரு ஃபோட்டோ, அதை கொண்டு வந்து ஒருத்தவங்க ஃபோட்டோவை காமிச்சா அவங்க எந்தெந்த வயசில் எப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரால் அதை ஸ்கெட்ச் பண்ணி வரையலும். இந்த பொண்ணு 30 வயசில் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கெட்ச் பண்ணித்தா அப்படின்னு சொல்ல இவரும் அதை வாங்கிக்க இங்கிட்ட வந்து டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ண இன்னொரு டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு. அவங்களுக்குன்னு எதிரின்னு சொல்லிக்க யாருமே இல்லை, எல்லாத்துக்கும் நல்லது தான் பண்ணாங்க. ஆனால் அவங்கள போய்ட்டு இப்படி யாரும் வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருக்காங்களே அப்படின்னமே இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்ட ஃபோனில் வந்து சிக்னல் அது வந்து கட் ஆகுது. அந்த இடத்துல லைட்லாம் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. இவர் இங்கிட்ட திரும்பி பார்க்குறாரு, ஜன்னல் வந்து திறந்துருக்கு. இவர் வந்து மூடிட்டு தான் வந்திருப்பாரு. இவரும் மூடலான்னு வந்தால் அந்த ஜன்னல் வந்து யாரோ எகிரி குதிச்சு உள்ளே போனமே கால் தடம்லாம் இருக்குது. இவரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த இடத்துலவே செக் பண்ணி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க தண்ணி அதெல்லாம் தொடச்சிட்டு இவர் வந்து படுத்துற இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவங்க எந்திரிச்சு பார்க்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லை, இவங்களுக்கு தூக்கம் வரல. இங்கிட்ட திரும்பி பார்த்துட்டு ஒரு கத்துறான் பாருங்க. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் இவங்க பக்கத்தில் வந்து படுத்திருக்காரு. இவங்க கத்துனதுக்கு அவர் எந்திரிச்சிருக்கணும், ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அப்போ அந்த இடம் இவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி மாற இவங்க பின்னுக்கு இருந்து அந்த கொடூரமான அந்த கொலைகாரன் அவன் தான் வாரான். இவங்களால அசைய முடியல. இப்படி அவன் கை காலெல்லாம் மடக்கி அவர் மேலே ஏறி அந்த ஷாப்பான அந்த ஆயுதத்தை வந்து எடுக்கிறான். எடுத்து மூஞ்சில குத்துறான் பாருங்க. இவங்க இதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்த இங்கிட்ட அந்த கொலைகாரன்
இவங்களை திரும்பி பார்க்குறான் பாருங்க. அவன் மனுஷமே இல்லை, பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு பேய் மாதிரி இருக்கான். இவங்க இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்த இவங்க வீட்டில் தான் இருக்கான். சிட்னி ஓடி வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு கேட்க அடுத்ததா அவன் இன்னொருத்தனை வந்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு சிட்னி பார்க்குறான். இவங்க பின்னந்தலையிலேருந்து ரத்தம் வந்திருக்கு. இது உனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு இவங்க வந்து சொல்ல கட் பண்ண அடுத்த சீன்ல இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். நடந்ததான் சொல்கிறான். இங்கிட்ட வந்து அந்த பார்ட்னர் அவன் கேட்குறான், அந்த கொலைகாரன் உங்களுக்கு வந்து அங்கே நடக்கிறதெல்லாம் வீடியோவாக அனுப்பினானா, எங்கே காட்டுங்க அப்படின்னு. இது வந்து வீடியோவா இல்லை, எனக்கு அங்கே நடக்கிறதெல்லாம் விளங்குது, விஷுவலாக வந்து பார்க்க முடியுது அப்படின்னு. இது எப்படி அப்படின்னு கேட்க இங்கிட்ட வந்து சிட்னி சொல்கிறான், அந்த கொலைகாரன் எங்கள் அக்கா வந்து அட்டாக் பண்ணும்போது அவனுக்கும் இவனுக்கும் இடையில ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்கலாம், அது மூலமாக ஒரு பவர். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுது அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு. அந்த ஃப்ளோரன்ஸ் அவங்க இறக்கும்போது அந்த இடத்துல என்ன அடிச்சு சொல்லி பார்த்துருக்கான். நேற்றும் இன்னொருத்தர் வந்து இறந்து போனாராம். இவர் சொல்கிறது உண்மையாக போயானே அந்த இடத்துல போய்ட்டு செக் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும் அப்படின்னே சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு வரான். வந்து அந்த இடத்துல இவங்க சொன்ன அந்த வீட்டு கதை தந்துட்டு இவங்க வந்து உள்ளே போகிறான். உள்ளே யாரும் இருக்குமே தெரியல. இந்த பார்ட்னர் அவங்க வந்து ஒரு கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடாம பாருங்க. அவரும் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. இவங்க சொன்னமே அந்த இடத்துல அவர் வந்து இறந்து போயிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த சீன்ல அவன் எப்படி இருப்பான் அப்படின்ற கேட்க இப்படி ஒரு டிராயிங் வந்து அந்த இடத்துல வந்து வரைஞ்சி கொடுக்குறான். இது என்ன பேய் மேய்க்கு இருக்கு, அப்போ நம்ம பேயத்தான் தேடி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு இவங்க சொல்றதை யாரும் நம்பாதனால இவங்க அங்கேருந்து பாத்ரூமுக்கு வந்துடும். மூத்த கழுவிக்கிட்டு போது அந்த இடத்துல லைட்லாம் வந்து ஃபிளிக்கர் ஆகுது. இவங்க ஃபோனுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வருது. எடுத்தோன்னே யார் நீ அப்படின்னு கேட்க அந்த பக்கம் இருந்து ஒரு பயங்கரமான வாய்ஸ், எப்படி இருக்க எமிலி அப்படின்னு நினைக்க இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். என் பேர் எமிலி இல்லை, என் பேர் மேடிசன் அப்படின்னு சொல்ல அது வந்து உன்னை தத்தெடுத்துக்கிட்ட அம்மாவும் கல்யாணத்துக்கு அப்புறமும் உனக்கு கிடைச்ச பேர், ஆனால் நீ எனக்கு எப்பயுமே எமிலி தான் அப்படின்னு சொல்ல சரி உனக்கு என்னத்தான் வேணும், நீ யார் அப்படின்னு கேட்க நான் யாருன்னு உன் ஆள் மனசில் கேளு, உன் தலைக்குள்ளே தான் நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னை அழிக்கணும்னு நினச்சா அவ்வளோ பேத்தையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு. வேணா கேப்ரியல் இதை பண்ணாது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் தான் அவன் பயங்கரமாக சிரிக்கிறான். இப்போ தெரியுதா நான் ஆள் மனசில் தான் இருக்கேன், நீ சொல்கிறமே அவங்களெல்லாம் விட இல்லாது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ளே இதை முடிப்பேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணிடுற. இங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அவசரமாக வந்து வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கிட்டு சிட்னியும் நம்ம ஹீரோ கொஞ்சம் பேசி அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாங்க. இவங்க போக எங்கே நான் கேட்ட படம் அது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க ஆமாம் அதை வந்து நான் காலையிலே வச்சுட்டேன், அதை பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற நீ அப்படின்னவே இவர் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்தா 30 வயசில் அந்த பொண்ணு எப்படி இருக்கானா நம்ம ஹீரோனுமே இருக்கா. அப்போ இவங்களா அந்த டாக்டர்கிட்ட பேஷண்ட் அப்படின்றமே இவர் வந்து பார்க்க இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து அவன் தங்கச்சிக்கிட்ட அவன் ஃபோன் பண்ணதை சொல்ல இதை நம்ம டிடெக்டிவ்கிட்ட சொன்னால் அந்த கால் வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க நினைக்கி அவங்க நான் சொன்ன நம்ப மாட்டாங்க, நான் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அவன் பேர் கேப்ரியல். அந்த பேர் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இவன் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பாஸ்ட்டில் ஒரு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நினைக்கி இவங்க அங்கேருந்து இவங்களை கூட்டிகிட்டு இவங்க அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. அவங்க அம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னுமே வந்து கட்டி பிடிக்க இங்கே ஹீரோன்னு கேட்குறான், என்னை நீங்கள் வந்து தத்தெடுக்கும்போது எனக்கு யாராச்சும் தம்பி யாராச்சும் இருந்தாங்களா அப்படின்னு இல்லை, அப்படி இருந்தால் அவனையும் சேர்த்து தான் தத்தெடுத்துருப்பான் அப்படின்னு. அப்போ கேப்ரியல் யாரு அப்படின்னு கேட்க இவங்க இந்த பேரை கேட்டுட்டு பயங்கரமாக அப்படியே வந்து ஷாக் ஆகுறான். கட் பண்ணால் அடுத்த சீனில் பழைய ஒரு சில வீடியோ அதெல்லாம் வந்து போட்டு காட்டுறான். நம்ம ஹீரோயின்ட்டு 9வது பர்த்டே டைம் இவங்க கேட்கலாம் விட்டால் ரெடி ஆகும்போது இவங்க அந்த பக்கம் பின்பக்கமாக திரும்பி அதை பண்ணாத நிப்பாட்டு கேப்ரியல் அப்படின்றமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க இதெல்லாம் கேட்டு வந்து பயப்படுறான். இங்கிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க யார் கேப்ரியல் அப்படின்னு நினைக்க இவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கனால இங்கிட்ட அப்பா சொல்கிறாரு போய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்க அவன் என்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் அப்படின்றமே இவங்க வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபுட்டேஜ் வந்து ரீவெண்ட் பண்ணி காட்டுறான். இவங்க அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டைம் இங்கிட்ட மேடி எங்கன்னு சொல்லி தேடிட்டு வந்தால் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபோனை வச்சு அந்த பக்கம் வந்து யார் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி வந்துட்டாலும் அம்மா என்னை எப்பயும் தான் லவ் பண்ணுவாங்க, நீ சொல்கிறத நான் எப்பயும் கேட்கவே மாட்டேன், தங்கச்சி வந்து நான் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிமே சொல்கிறான். இங்கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு சிட்னி அவங்க வந்து பயப்பட இங்கிட்ட அம்மா சொல்கிறான், நீ இப்படி தான் அடிக்கடி உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்டான அந்த கேப்ரியல் அவன் கூட அடிக்கடி பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் முடிவு பண்ணோம், உன்னை இதுலேருந்து வெளியே கொண்டாடணும்னா நம்ம காட்டுற அன்பை விட இன்னும் அதிகமாக வந்து காட்டினாலே போதும், அதுலேருந்து உன்னை வெளியே கொண்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்னை நல்லாவே பார்த்துக்கிட்டோம், நீனும் காலப்போக்கில் அந்த கேப்ரியல் வந்து மறந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் தான் அந்த பேஷண்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கிறாரு. இவருக்கு ஒரு பென்ட்ரைவ் ஒன்று மாட்டுது, அதை எடுத்து போட்டு பார்த்தா இந்த ஃப்ளோரன்ஸ் தான். அவங்க வந்து நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எமிலி வந்து இங்கே வந்து 7 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அடிக்கடி யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குதான். அது யாருன்னு சொல்லி கேட்டால் டெவில்னு சொல்லி சொல்கிறா. அவளுக்கு இருக்க அந்த கேன்சர் கட்டியை வெட்டி எடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட இன்னொரு ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு.
இந்த ஃப்ளோரன்ஸ் அவங்களோட இன்னும் 2 டாக்டர் இருக்கான். அதில் இந்த ஃப்ளோரன்ஸும் இன்னொரு டாக்டர் இறந்துட்டாரு. இன்னொருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட அட்ரஸை போட்டு பார்த்தா அவர் வந்து இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரை தேடிட்டு இங்கிட்டு நம்ம ஹீரோ வர, இங்கிட்டு நம்ம ஹீரோன் வந்து இவங்க மோலாம் கழுவிட்டு இவங்க குனிஞ்சிட்டு இப்படி எந்திரிக்கிறான். கண்ணாடியில் வந்து அந்த டாக்டர் தான் தெரிகிறாரு. இவரை தான் அந்த கேப்ரியல் வந்து அடுத்ததாக வந்து டார்கெட் பண்ணியிருக்கான். அந்த இடமே வந்து மாற இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி இருந்து அந்த கேப்ரியல் வந்து அந்த ஷாப்பான இதை எடுத்து இவர் வந்து கொடூரமாக வந்து குத்தி கொலை பண்ண, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்த அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவர் வந்துடுறாரு. கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து அப்படியே தேடிக்கிட்டு வந்தா அவர் அப்படியே ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிட்டு கிடக்கிறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, டிடெக்டிவ் உங்க பின்னாடி தான் அவன் இருக்கான். அப்புறமே சொல்ல இவர் பின்னுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவர் திரும்பி பார்த்தா இவர் மேலே பாஞ்சு இவர் வந்து அட்டாக் பண்ண. இப்பதான் இவரும் பார்க்குறாரு, மிரண்டு போறாரு. இவங்கிட்ட இருக்க அந்த ஷாப்பான ஆயுதத்தை வச்சு ஒரு வெட்டு போட இவர்கிட்ட தான் கன் இருக்க அதை எடுத்து சுட தொடங்கிறாரு. அங்கிருந்து ஓடுறான். பின்னாடியே வந்து துரத்திட்டு வர்றாரு. அவன் ஓடுறதே வந்து யாராச்சும் இந்த பின் பக்கமா ஓடினா ரிவர்ஸ்ல ஓடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓடுறான். ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு அங்கிருந்து கீழே குதிச்சு இவனோட இவரும் வந்து பின்னாடி வந்து துரத்திட்டு வர்றாரு. இந்த சிட்டி கடையில் அண்டர் கிரவுண்ட்ல இன்னொரு ஏரியாவே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போக இவர் பின்னாடியே வந்து துரத்திட்டு வர்றாரு. அதுக்கு இவங்க 2 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில நம்ம டிடெக்டிவ் அடிச்சு போட்டு இவன் வந்து தப்பிச்சு ஓடுறான். இவர் வந்து சுடுறாரு. இருந்தாலும் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. கட் பண்ணா அடுத்த நாள் கட்டுறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வந்துடுறான். அந்த கேப்ரியல் அது யாரு, உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படி என்னத்த சர்ஜரி பண்ணாங்க அப்படின்னு கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு 8 வயசுக்கு முன்னுக்கு என்ன நினைச்சோ அது எதுவுமே வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ல, இப்படி ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் அவங்களை வந்து ஹிப்னடைஸ் பண்ணுவார். அது மூலமாக உங்களோட பழைய ஞாபகங்கள் அதெல்லாம் திரும்பி கொண்டு வரையிலும் அப்படின்னு சொல்ல, இவனும் சரின்னு சொல்ல இவனை வந்து அந்த ஹிப்னடைஸ் அது வந்து பண்ணுறான். இப்போ உங்களுக்கு 8 வயசு, எங்கே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, யார் அந்த கேப்ரியல் அப்படின்னு கேட்க அவன் என் தலை கூட தான் இருக்கான். என்னை வந்து சிட்னி விட்டு அப்பா அம்மா அவங்க வந்து தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து என் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு நாள் உங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அம்மா. அந்த கேக்கை நம்ம மேடி தான் நாசம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாலாம் திட்ட, நான் பண்ணல கேப்ரியல் தான் பண்ணான் அப்படின்னு சொல்ல, கேப்ரியல் வந்து உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட், அவன் எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்கணும், இவன் ரூமுக்கு போ அப்படின்னு திட்டி விட இவங்க ரூமுக்கு வந்து பயங்கரமாக எழுதிருக்கான். அவன் தான் தப்பு பண்ணுவான், ஆனால் அதுக்கு நான் தான் மாட்டிக்குவேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த டைம் அங்கே இருக்க அந்த விளையாட்டு ஃபோன்லேருந்து ஒரு கால் இவங்க வந்து எடுத்தா அந்த பக்கம் இருந்து கேப்ரியல், நான் சொல்கிறத கேள்வி பண்ணிருக்கேன், நீ சொல்கிறது இனிமேல் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நான் சொல்கிறது கேட்டீங்கன்னா உனக்கு உங்கள் அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்களாம் சொல்கிறது செஞ்சுருக்காங்க. ஒரு கத்தி எடு, அதுக்கப்புறம் அந்த கேக்கை போய்ட்டு ஒரு பெரிய பீஸை வெட்டி கொண்டு போயிட்டு உங்கள் அம்மா கூட அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, இவங்களும் அதே மாதிரி வெட்டலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான். வந்தா அந்த இடமே வந்து ஒரு மாய்க்கு மாற இவங்க கேக் முன்னுக்குள்ள இவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க வயிற்றுக்கு நேராக அவங்க கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அம்மா எழுந்திரிச்சு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க இவங்க பார்த்தா சுயநினைவுக்கே வந்து அப்படியே பயங்கரமாக கத்த, நான் இதை பண்ணலை, கேப்ரியல் தான் என்னை அப்படி பண்ண வச்சான் அப்படின்னு இவங்க பயங்கரமாக வந்து கத்துறாங்க. இங்கிட்ட சிட்னி சொல்லுவாங்க அவளை பழையபடி திரும்ப கொண்டு வாங்க அப்புறமே சொல்ல, இந்த டாக்டர் அவங்களும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து இவங்க வந்து வெளியே கொண்டு வந்துடுறான். அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் என்னை வந்து மாட்டி விட்ருவான் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோட பார்ட்னர் சொல்கிறான், அப்போ இந்த கொலை என்ன பண்ணது உன்னோட இமேஜினரி ஃப்ரெண்ட் அந்த கேப்ரியலா அப்படின்னு கேட்க இவங்க ஆமான்னு சொல்ல, இங்கிட்ட கட் பண்ணி அந்த அட்டிக்கில் கட்டி வச்சிருந்தான் அந்த லேடி, அவங்க வந்து அந்த கட்டை வந்து அவுத்துடுறான். அவுத்துட்டு இங்கிட்ட ஒரு அடி தான் எடுத்து வைப்பான். அப்படியே உடச்சிக்கிட்டு வந்து கீழே விழுக்கிறான். எங்கே விழுக்கிறாங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் இவங்க வந்து அவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வீட்டில் தானே இவங்க வந்து கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அதனால நம்ம ஹீரோனை கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணிடுறான். இங்கிட்ட சிட்னி வந்து அவள் அதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஒழுங்கு மரியாதை போறியா இல்லைனா உனக்கு இதில் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்க, இங்கிட்ட நம்ம ஹீரோ அவராலையும் எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க உள்ள வந்து பார்க்குறான். அந்த அட்டிக்கில் இவன் போடுற அந்த கோட், க்ளவுஸ், அதுக்கப்புறம் அந்த ஷாப்பான அந்த கத்தி, இந்த கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்கிறா இது வந்து டாக்டர் ஃப்ளோரன்ஸ் அவங்கள்ட்ட அவார்ட், அதை வந்து இப்படி ஆயுதமாக வந்து மாற்றி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோட பார்ட்னர் சொல்கிறான், அன்னைக்கே சொன்னேன் இவ தான் இதெல்லாம் பண்ணுறான்னு, ஆனால் நீ தான் நம்பலை அப்படின்னு சொல்ல, கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோன் வந்து ஒரு ரூமுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சுடுவான். அந்த கத்தி அந்த க்ளவுஸ்லாம் கொண்டு வந்து அவங்க வச்சுட்டு, நீ தானே இவ்வளோ கொலையும் பண்ண, ஏன் பண்ண அப்படின்னு கேட்க, நான் இதை பண்ணல, என்னை நம்புங்க, கேப்ரியல் தான் இதெல்லாம் பண்ண அப்படின்னு போய் சொல்லாது அப்புறமே சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீங்கள் அவனை பார்த்தீங்க தானே, நீங்களாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு இவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, இங்கிட்டு இவங்க சொல்கிறான், நீ சின்ன வயசில் ஏதோ மென்டலாக பாதிக்கப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவனை சேர்த்துருக்கான். அதுக்கப்புறம் நீ சரியாயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை அங்கேருந்து அனுப்பியிருக்கான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உனக்கு ஏதோ வந்து பிரச்சனை, அதனால நீ பாதிக்கப்பட்டு நீ தான் அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு இங்கிட்டு நம்ம ஹீரோன் செம்மையாக கடுப்பாகி, நான் அதை பண்ணலன்னு சொல்கிறேன் தானே அப்படின்ற மாதிரி கத்த இப்படி வெடித்து செதறுது. இதை பார்த்துட்டு இவங்களாம் மிரல. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கால் வருது. கேப்ரியல் அவன் தான் ஃபோன் பண்ணுறான், உங்ககிட்ட பேசணும் அப்புறமே சொல்ல, இவங்க வந்து அந்த ஃபோன் எடுக்கிறாங்க.
அந்த பக்கம் இருந்து ஒரு பயங்கரமான சத்தம். இவங்களால அதை கேட்க முடியல. இதை வந்து அந்த போலீஸ் அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ, உனக்கு என்ன வேணும், ஏன் அவங்கள வந்து இந்த கேஸில் வந்து மாட்டி விட பார்க்குற அப்புறமே கேட்க, அவள் கிடக்கிறா பைத்தியக்காரி, இத்தனை நாள் வரைக்கும் அவள் வீட்டில் தான் இருந்தேன், அவளுக்கே அது வந்து தெரியலை, இப்போ அதெல்லாம் இதுக்கு என்னோட ஆயுதங்கள் என்னோட திங்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, அதை வச்சு எனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்புறமே சொல்ல ஒழுங்கு மரியாதை சொல்கிறோம், எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிரு, உனக்கு என்னத்தான் வேணும், நீ யாரு அப்புறமே கேட்க, உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காளே அவகிட்ட கேளுங்க நான் யாருன்னு சொல்லிட்டு. இங்கிட்ட ஹீரோயின், அவன் டெவில் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கட் பண்ணா சிட்னி வந்து எங்கள் அக்கா எப்படியாச்சும் காப்பாற்றணும், அவனை நீங்கள் தத்தெடுத்துட்டு வரவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக ஏதாச்சும் டீட்டெயில் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்ட உங்க அந்த ரிசர்ச் சென்டர் அது எங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸை கொடுக்க, இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான். வரும்போது அது சம்மந்தப்பட்ட ஆட்களோட இவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அந்த இடத்த பல வருஷத்துக்கு முன்னே வந்து கைவிட்டாங்க, அங்கே போனீங்கன்னா ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. இவங்க அங்கேருந்து கிளம்பி வரான், அந்த இடத்த காட்டுறாங்க பாருங்க. அன்றைக்கி நைட்டும் ஆயிடுது. இவங்க வந்து அதுக்கு தனியாக வந்து உள்ளுக்கு போகிறாங்க. அந்த இடமே வந்து பாலடைஞ்சு போயிட்டுருக்கு. அவன் ஒரு போர்டு இருக்கு, அந்த போர்டில் நம்ம ஹீரோயின்ட்டு பேரை பார்த்தா இவங்க டீட்டெயில்ஸ்லாம் பனியை ஒரு பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. இவங்க அக்காவை எப்படியாச்சும் காப்பாற்றணும், அதனால இவங்களுக்குள்ள பயமாக இருக்குது பனியை போகிறதுக்கு. இருந்தாலும் இவங்க வந்து பனியை போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஒரு ஜெயிலில் வந்து அடைக்கிறான். அங்கே இருக்க எல்லாமே நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்க, இங்கிட்ட வந்து சிட்னி அவங்க வந்து நம்ம ஹீரோயினுடைய டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து அதில் ஒரு சீடியை போட, இந்த ஃப்ளோரன்ஸ் அவங்க தான் பேசுகிறான். அந்த பொண்ணு எங்கள் ரிசர்ச் சென்டருக்கு வரும்போது அவளுக்கு 13 வயசு தான், அவளை யாரும் வந்து ரேப் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க அப்பா அம்மாலாம் அவளை வந்து கைவிட்டுட்டாங்க. இவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருக்கா, அதுக்கப்புறம் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ எங்கள் ரிசர்ச் சென்டரில் அவளை கொண்டு சேர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை வந்து காமிக்கிறான். இங்கிட்ட அந்த பொண்ணு அழுதுகிட்டே, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்குள்ளே எதெல்லாம் தோணுது, என்னால் எமிலியை வந்து இப்போ பார்த்துக்கலாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோயின்ட்டு அம்மா. இங்கிட்ட வந்து சிட்னி விட்டாமா அவங்க வந்து செம்மையாக வந்து கடுப்பாக்குறான். அவள் பிறக்கும் போதே அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னான். இந்த சின்ன பொண்ணை காமிச்சிக்கிட்டே இவங்க யாருன்னு இப்போ காட்டுறான். அந்த கொலைக்காரன் அவன் வந்து ஒரு கைடை வந்து தூக்கிட்டு வந்தானே, அவங்க தான் இது. அவங்க இப்போ கோமால ஹாஸ்பிட்டலில் இருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோ அவங்க வந்து இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து தேடி இவங்க தான் நம்ம ஹீரோயின் அம்மான்னு சொல்லிட்டு இவரை வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. இங்கிட்ட சிட்னி அடுத்ததாக வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணுறான். அதில் வந்து நம்ம எமிலி அவங்கள தான் காட்டுறான். இந்த டாக்டர் வந்து சொல்லுவான், கேப்ரியல் அவனுக்கு நாங்கள் மயக்க மருந்து கொடுத்துருக்கோம், இப்போ நீ பயப்படாமல் வந்து பேசலாம் அப்புறமே சொல்லிட்டு, நீ வர ரொம்பவே வந்து மோசமாக நடந்துக்கிற, இதெல்லாம் யாரும் உன்னை பண்ண சொல்கிறது அப்படின்னு நினைக்கி, கேப்ரியல் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறா. சரி அந்த பாபி அவனை நீ எப்படி அடிச்ச அப்புறமே கேட்க, கேப்ரியல் தான் அவனை அடிக்கிற அளவுக்கு என்னை வந்து பலப்படுத்தினான் அப்புறமே சொல்ல, சரி உங்கள்கிட்ட இமேஜினரி ஃப்ரெண்ட் தான் அந்த கேப்ரியல், அவன் நினச்சிக்கிட்டு தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. சரி நீ அமைதியாரு, இப்போ நான் கேப்ரியல் கிட்டே பேசணும். இவங்க அப்படியே அந்த கேமரா பின்னு கொண்டு வர, இங்கிட்ட சிட்னியும் இவங்க அம்மாவும் எப்படி பயப்படுறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயின் உடம்போட இப்படி ஒட்டிக்கிட்டு ஒரு கொடூரமான உருவம், மூஞ்செல்லாம் அப்படி செதஞ்சு போயிட்டு இருக்கு, 2 கை மட்டும் தான் அப்படி இருக்கு. இப்படி அந்த இடத்துல ஆக்ரோஷமாக கத்த இந்த டாக்டர் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஒரு ட்வின் பேபி பிறக்குதுன்னா அது 2க்கும் தனித்தனியாக உடம்பு இருக்கும். இது வந்து ஒரு ஒட்டுணிமை. எமிலி பிறக்கும்போது அவள் கூட வந்து ஒட்டிக்கிட்டே ஒரு கை ஒரு செதஞ்சு போன முகம் மட்டும்தான் இவளோட சேர்ந்து பிறந்திருக்கு. ஆரம்பத்தில் இவன் பேசினது மட்டும்தான் இவளை கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இவளோட பாடியே வந்து இந்த கேப்ரியல் அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ற சொல்ல, அடுத்தது ஒரு கெசட்டை போடுறான். எமிலியோட உடம்பு மட்டும் இல்லை, அவளோட பிரெயினையும் வந்து இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான். 2 பேருக்கும் ஒரே மூலையாக தான் இருக்குது. இந்த கேப்ரியல் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை தான் எமிலிக்கு வந்து காட்டுறான். அப்படின்னா இவங்க வந்து சொல்ல, இங்கே நம்ம ஹீரோயினத்தை காட்டுறான். அவங்கள வந்து அந்த ஜெயிலில் இருக்க மற்ற ரவுடி லேடிஸ் அவங்களாம் வந்து ரேகிங் பண்ணுறான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள பிடிச்சி தள்ளி விட, நம்ம ஹீரோனை போட்டு பயங்கரமாக அந்த இடத்துல போட்டு அடிக்கிறான். இங்கிட்ட அந்த டாக்டர் நாளுக்கு நாள் இவன் ரொம்ப வந்து பலசாலி ஆகிட்டு இருக்கான். இப்போ கரண் அதை கூட இவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. எமிலியோட மூளையும் அவட்ட உடம்பையும் இவன் கண்ட்ரோல் கெடுக்கும்போது அவளை வந்து ஒரு ஜெயில் மேய்க்க ஒரு இடத்துல வந்து இவன் வந்து அடைச்சி வச்சிடா. அந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இவளால் பார்க்கலுமே தவிர இவளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. இவன்ட்டு உடம்பை ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்துட்டு இவன் என்ன பண்ணன்னு நினைக்கிறானோ அதை வந்து பண்ணுறான். அதனால இதுக்கப்புறம் வந்து இந்த கேன்சரை வந்து வெட்டி எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த கேன்சரை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. அந்த கை அந்த முகம் அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு இந்த கேப்ரியல் முகத்தோட ஒரு துண்டு வந்து எமிலி விட்டு மூளையோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அதனால அதை வந்து மண்டைக்குள்ளே வச்சு இவங்க வந்து தச்சிட்டதா இவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த கேப்ரியல் பேசுறது இவங்களுக்கு கேட்டிருக்கு. அப்படியே காலப்போக்கில் இவங்களுக்கு வந்து அது சரியாக இருக்குது. இங்கிட்டு நம்ம ஹீரோயினை இவங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறோம். அந்த இடத்துல லைட் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. இவங்க வந்து பயங்கரமாக வந்து துடிக்கிறான். இவளுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு போல அப்படின்னு நம்ம சொல்ல, இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அவங்க தலையில கை வச்சு இப்படி பிச்சை எடுக்கிறான் பாருங்க. அந்த கேப்ரியல் அப்படியே அந்த மூளையை விட்டு வெளியே வரான். இவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு பயங்கரமாக கத்த, நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு இவங்க கை கால் இப்படி உடைக்க, அந்த கேப்ரியல் மொத்த கண்ட்ரோலும் இப்படி எடுத்துக்க, அங்கே இருக்க எல்லாத்துக்கும் உங்கள் வீட்டை எங்கள் வீட்டை அடியில் சாவடி அந்த மைக்கு எல்லாத்தையும் போட்டு அந்த இடத்துல பந்தாடுறான். கடைசியாக ஒரு போலீஸ்காரர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
அவரையும் போட்டு அடிச்சு கொண்டுட்டு அவர்கிட்ட சாவி எடுத்துட்டு இவன் வெளியே தப்பிச்சு வர இங்கிட்டு சிட்னி அங்கேருந்து அவசரமாக கிளம்பி இந்த டிடெக்டிவ் அவரை பார்க்கறதுக்காக தான் வரான். அவருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். இவங்க நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறது எங்கள் அக்கா இல்லை, அவங்களோட கூட பிறந்த அந்த ட்வின் தான். அக்காவை இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து தலையை பிடிச்சி அந்த செவுத்துல அடிச்சாரோ அப்போ இவன் வெளியே வந்திருக்கான். இவன் தான் இதெல்லாம் பண்ணுறது. அப்புறமே சொல்ல இங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயங்கரமான சத்தம். இவங்க இதை கேட்டுட்டு இங்கிட்டு ஓடி வர இங்கிட்டு இந்த கேப்ரியல் அவன் வந்து வந்துட்டு திங்ஸ் எல்லாம் தேடி ஒரு ரூமுக்கு வரான். அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு அவள் இதெல்லாம் மறைஞ்சு போயிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன்ட்டு கோட் வந்துட்டு கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே வர அந்த இடத்துக்கு போலீஸ்காரன் எல்லாரும் வந்துடுறான். அவங்க எல்லாத்தையும் போட்டு இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அவளை பற்றி சாகடிக்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவர் வந்துடுறாரு. அவர் வந்து சண்டை போட்டாரு. அவராலையும் சமாளிக்க முடியல. அவரையும் அடிச்சு போட இங்கிட்டு நம்ம ஹீரோட பார்ட்னர் அவங்க வந்து அடிக்கிறான். அவங்களையும் வெட்டி அந்த பக்கம் தூக்கி வீசிடுது. அதுக்கப்புறம் அந்த கேப்ரியல் இவன் வந்து வெளியே அப்படி தப்பிச்சு போக இங்கிட்டு சிட்னி அவன் வந்து மேடிசன்ட்டு அம்மா அவங்க இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. இவங்களை இது வரைக்கும் சாகணும்னா இவங்க கிட்ட ஏதோ இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க வர அந்த இடம் ஃபுல்லாக லைட்லாம் அப்படியே விட்டு விட்டு எரியுது. இவங்க பயந்துக்கிட்டே இங்கிட்டு வர இவங்க முன்னாடி வந்து இப்படி நிற்கிறான். பக்கத்துலேயே ஒரு செக்யூரிட்டி இருப்பார். அவரை போட்டு தள்ளிட்டு இவரை வெட்ட இவங்க வந்து இவனை பிடிச்சி தள்ளி விட்டு இவன் ஓடி வந்து அந்த கதவை மூட அந்த கதவை உடைச்சிட்டு இவன் வந்து உள்ளே வரான். என்னை விட்டுரு அப்புறமே சொல்ல நீ வந்ததுக்கப்புறம் கூட பிறந்த என்ன அவள் கண்டுக்கவே இல்லை, உன்னெல்லாம் பிறக்க முடிக்க நான் சாகடிக்கணும். இவங்களை போட்டு வர கேப்ரியல் அப்படின்னுமே இவனை வந்து கூப்பிடுறான். யாருன்னு பார்த்தா இவங்க அம்மா தான். உன்னை நான் விட்டுறக்கூடாது, நான் பண்ணது பெரிய தப்பு, நீ என் மகன் அப்படின்னுமே சொல்ல இவன் வந்து இவங்களை திரும்பி பார்க்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அவர் வந்து சுட இதுகிட்ட இருக்க அந்த ஷாப்பான ஆயுதம் அதை தூக்கி ஒரு வீசுது. இவர் அந்த பக்கம் போயிட்டு கீழே வந்துடுறாரு. இது மேலே 2 புல்லட் இறங்கிது. இந்த புல்லட் இறங்கினது அது வந்து நம்ம ஹீரோயின் அவங்களுக்கும் அது வந்து விளங்குது. அவங்களும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. கேப்ரியல் என் தங்கச்சி எதுவும் பண்ணிடாத அப்படின்றமே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இங்கிட்ட சிட்னி அவங்க வந்து கன் எடுத்துடுறான். தயவு செஞ்சு எங்கள் அக்கா விட்டுரு, உன்னால என்னை சுட முடியாது, என்ன சுட்டியனா அவளும் வந்து செத்துருவான். அப்புறமே சொல்ல மேடி அவன் வந்து உன் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னா உன்னாலையும் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும். இவங்க வந்து சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ண இவன் வந்து ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கேப்ரியல் அவனை இருக்க ஒரு கட்டில் தூக்கி இப்படி அடிக்க இவங்க அந்த பக்கம் போயிட்டு அப்படியே செவுத்தோட அடிக்கிட்டு கீழே விழுக அவளை விட்டுரு. அப்புறமே சொல்ல இந்த கேப்ரியல் அவன் வந்து கன் எடுத்துக்கிட்டு இவங்களை போட்டதில்ல இப்படி பக்கத்தில் வர மேடி விட்டுறாத, உன்னால முடியும், ஃபைட் பண்ணு. இவன் வெளியே வரதுக்காக இது வரைக்கும் உன் குழந்தைகள்லாம் இவன் தான் சாப்பிட்ருக்கான். அப்புறமே சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோயின் செம்மையாக வந்து கடுப்பாயிறான். அவங்களால அசைய முடியாது. அவங்க கையெல்லாம் வந்து இப்படி கண்ட்ரோலுக்கு எடுக்க இங்கிட்டு கேப்ரியல் இவங்க தங்கச்சி வந்து சுட்டு தள்ளிடுறான். என்னடா இப்படி ஆயிடுச்சு, இங்கிட்ட வந்து இவங்க அம்மா அவங்கள வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு இங்கிட்டு திரும்பினா நம்ம ஹீரோனுக்கு எப்படி அவங்க இருக்க இடம்லாம் மாறுமோ அதே மாதிரிக்கு இவனுக்கு வந்து அந்த இடமே வந்து மாறுது. என்ன நடக்குது அப்படின்னு வந்து குழம்பி போக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அவங்க மாதம் அந்த இடத்துக்கு வரான். என்ன எப்படி உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நம்ம 2 பேருக்கும் ஒரே மூலத்தில் உன்னையே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்புறமே சொல்ல இங்கிட்டு காட்டுறான். சிட்னி வந்து இன்னும் சாகவே இல்லை. அவன் வந்து அந்த சுட்டுறதுக்கு கையை நீட்டின வாக்கில் இருக்கான். இது வந்து என்னோட உடம்பு என்னோட மூளை, நான் நினைக்கிறது தான் இனிமேல் நான் செய்வேன். அப்புறமே சொல்ல உன்னோட இந்த உடம்பை நான் தான் சூப்பராக வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறமே சொல்ல நீ கெட்டதுக்கு தான் யூஸ் பண்ணுற, அதனால இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட இடம். இவனை வந்து ஒரு ஜெயிலில் வச்சு அடைக்க இவன் வந்து பயங்கரமாக கத்துறான். ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக வந்து வெளியே வருவேன். அப்புறமே சொல்ல நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அப்படி நீ வாரப்ப அதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். அப்புறமே சொல்லிட்டு இவங்க இங்கிட்டு போக இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கண்ணு முடிக்கிறான். அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டு இங்கிட்டு தங்கச்சிக்கிட்ட வரான். அந்த கட்டில் எடுக்க பார்க்குறான். இங்கிட்டு தங்கச்சி சொல்கிறான் உன்னால முடியாது, இது ரொம்ப வந்து பாரமாக இருக்க பண்ணிருக்கு, கேப்ரியலால் இதை பண்ணணும்னா என்னாலையும் முடியும் அப்புறமே சொல்லிட்டு இவங்க அந்த கட்டில் தூக்கி அந்த பக்கம் போடுறான். அதுக்கப்புறம் இவங்களை வந்து கட்டி பிடிச்சிக்கிறான். இத்தனை நாள் வரைக்கும் என்னோட பிளட்டால் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து ட்ரை பண்ணேன், நான் அதெல்லாம் விட கண்ணு முன்னாடியே நீ இருக்க, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கட்டி பிடிச்சாலுங்க. இப்படியே அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.